அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரி, நான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக இருந்தது, எந்நேரம் ஒழுவோடு இருப்பாங்க. எப்போ ஒழு முறிஞ்சாலும் உடனே ஒழு செஞ்சு ஒரு 2 ரக்காத் தொழுதுருவாங்க. அது மழை நேரம், வெயில் நேரம், பனி நேரம், இரவு நேரம், பகல் நேரம், நேரங்களையும் பார்க்க மாட்டாங்க, காலங்களையும் பார்க்க மாட்டாங்க. எப்போ ஒழு முறிஞ்சாலும் ஒழு செஞ்சு உடனே 2 ரக்காத் தொழுவாங்க. இது அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே போல் ஒரு தீய நடத்தி உள்ள ஒரு பெண்மணி தாகமுள்ள நாய்க்கு தண்ணீர் புகட்டியதால் அது சொர்க்கம் சென்றதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். ஒருத்தர் போகும்பொழுது வழியில் ஒரு மரக்கிளை இடையூறாக இருக்குது, அதை வெட்டி போக்குவரத்தை சரி செஞ்சார், அதனால் ஒரு சொர்க்கம் சென்றார் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். இப்படி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் மிகுதமான மக்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணம் 2 காரணம் தான். சரி, நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸில் நபியர்கள் சொல்வார்கள், மிகுதமான மக்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு 2 காரணம் தான். ஒன்று இறையச்சம், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறது, தக்வா. இந்த தக்வா அதிகமான மக்கள் சொர்க்கம் போகிறதுக்கு காரணம். 2வது ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ஹுஸ்னுல் குல்கி, நல்ல குணம். இந்த நல்ல குணம் தான் மிகுதமான மக்கள் சொர்க்கம் செல்வதற்கு காரணம் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். நல்ல குணத்துக்கு இலக்கணம் என்ன, அதையும் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். பைஹிக்கில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தசிலு மன் கத்தஅக, எந்த உறவுகள் உங்களை துண்டிச்சு வாழுதோ அந்த உறவாடி சேர்ந்து வாழுங்க, இது நல்ல குணம் என்று சொன்னார்கள். அடுத்து ஒத்தாஃபு அம்மன் லலமக்க, உங்களுக்கு யார் அநியாயம் செய்கிறாங்களோ அவங்கள மன்னிங்க, இது நல்ல குணத்தில் ஒரு அடையாளம். அடுத்து ஒத்துழத்தி மன் ஹரமக்க, உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யாமல் யார் தடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுக்கு யார் கஷ்ட நேரத்தில் உபகாரம் செய்யாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்க. இந்த 3 பண்புகளும் நற்குணங்கள், ஹுஸ்னுல் குல்க் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இந்த பண்புகள் நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணம் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் நற்குணத்துக்கு இலக்கணமாக சொல்லி காட்டினார்கள். எல்லாம் அல்லாஹ் நபியர்களிடம் எந்த அழகிய பண்பு இருந்ததோ, குணம் இருந்ததோ, அந்த நல்ல குணத்தை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியால் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய நீண்ட ஆயுளை பரக்கத் செய்வானாக, உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்வானாக, பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.